கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக மேலும் 2 பேர் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த சாரதி, அதாவது பிரதான சந்தேக நபருடைய வேனை செலுத்திய சாரதி இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதோட ஒரு போலீஸ் அதிகாரி, நீர்கொழும்பு குற்ற பிரிவைச் சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி இன்றைய நாள்ல மாலை வேளையில கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு வயது 25. இவர் துப்பாக்கியை நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு செல்றதுக்கு உதவி செஞ்ச பெண்ணோடு தொலைபேசி உரையாடல்ல இவர் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் பேர்ல இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த 2 கைதுகள் இன்றைய நாள்ல இடம்பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட 3 கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கைதுகள் தொடர்பான விஷயங்கள் இன்றைய நாள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதோடு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற அமைச்சரவை கூட்டத்தில் மிக காரசாரமான பல கேள்விகள் ஊடகவியலாளரால கேட்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் அதுக்கான பதில்களை வழங்கியிருக்காரு. அதோட நாளைய நாள்ல மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் முக்கியமான தகவல்களை, இந்த விசாரணையினுடைய முக்கியமான தகவல்களை பாராளுமன்றத்தில் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதை இன்றைய நாளில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற அமைச்சரவை தீர்மான கூட்டத்தில் வைத்து நலிந்த ஜேசிஸ் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த விஷயங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, என்னென்ன மேலதிகமான விசாரணைகள், என்ன மேலதிக தகவல்கள் இந்த சம்பவங்கள்ல இருக்கு அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நேற்று கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபருடைய பேர்ல ஒரு சில சிக்கல்கள் ஆரம்பத்துல முஸ்லீம் பேரொன்று குறிப்பிடப்பட்டது. இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளாக இருந்தது. அதுக்கு பின்பு போலீஸ் ஊடக பேச்சாளருடைய அறிக்கையில் அந்த பெயர் சொல்லப்பட்டிருந்தாலும் அவருடைய உண்மையான பேர் அது இல்லை. இன்னும் 3-4 பேர்கள்ல அவர் அடையாள அட்டைகளையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான தகவல்களையும் அவர் வைத்திருந்திருக்காரு. எனவே இப்பொழுது அவர் மகாராமை சேர்ந்த ஒருவர் அப்படின்ற மாதிரி தான் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஆனால் முழுமையான விசாரணைகள் முடியும் வரைக்கும் அவருடைய பேர் தொடர்பாக இன்னும் இறுதியான இதுதான் அவருடைய பேர் அப்படின்றது இறுதியாக சொல்லப்படலை. ஆனால் அவர் அந்த பேருக்குரியவர் இல்லை அப்படின்றது ஓரளவுக்கு இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. எனவே இந்த விஷயத்தோடு சேர்த்து இந்த கைது நடவடிக்கையானது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காரு. பிரதான குற்றவாளி அதோட அந்த வேனை செலுத்திய சாரதியும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு அவங்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட மாட்டாங்க விசாரணைகள் முடியும் வரைக்கும். இன்றைய நாள்ல பிரதான சந்தேக நபர், அதாவது நேற்று துப்பாக்கிச்சூடு நடத்திய பிரதான சந்தேக நபர், கைது செய்யப்பட்ட நபர் இன்றைய நாளில் எந்த இடத்துல துப்பாக்கிச்சூடு நடந்தோ அந்த கோர்ட், அதாவது அந்த நீதிமன்ற கட்டட வளாகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் மேலதிகமான விசாரணைகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் நடந்திருக்கு. அதோடு நீதிமன்றத்துக்குள்ள செல்ற அனைவருக்கும் பாதுகாப்பு, அதோடு மட்டுமில்லாமல் முக்கியமா பரிசோதனைகள், அதாவது சோதனை நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு. இது யார் போனாலும் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்றத்துடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் இப்பொழுது எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இந்த விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், பிரதான சந்தேக பெண் நபர் இன்னும் கைது செய்யப்படல. அவரை தேடும் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரை கண்டுபிடித்து அல்லது அவரை தெரிந்தவர்கள் அழைத்து போலீசாருக்கு தகவல் வழங்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அதுக்கான பிரத்யோக இலக்கங்களும் வழங்கப்பட்டிருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் மேலதிகமாக கிடைத்த அல்லது இப்போ அண்மையில் வந்த தகவல்களாக இருக்கு. இதோட இன்னும் ஒரு விஷயம் இன்றைய நாளில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. குறிப்பா இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டாலும் இவர் உள்ள வந்தது, அதோடு மட்டுமல்ல இவர் தப்பிச் சென்று அவரை கண்டுபிடித்தது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நடந்து முடிந்தது. இந்த விஷயமானது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இதற்கு இவர் மட்டுமல்ல இதுக்குள்ள நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கலாமா அப்படின்ற பல சந்தேகங்கள் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. நலிந்த ஜேசிச அமைச்சரவை கூட்டங்களை இன்று நாளில் அறிவிக்கும் பொழுது ஊடகவியலாளர்கள் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதுல மிக முக்கியமான கேள்வி, இந்த வழக்கு அல்லது கணேமுல்ல சஞ்சீவ் அவர்கள் 9ஆம் இலக்க நீதிமன்ற கட்டடத்துக்கு தான் அவர் அழைத்து வரதுக்கு இருந்திருக்காருங்க. இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள, அந்த கட்டடத்துக்குள்ள நடக்கிற நீதிமன்ற நடவடிக்கைகளை செய்கிற நீதிபதி நேற்றைய நாளில் விடுமுறை. அதன் காரணமாக இந்த 9ஆம் இலக்க நீதிமன்ற கட்டடத்தில் நடக்கிற அத்தனை வழக்குகளும் 2ஆம் இலக்க நீதிமன்ற கட்டடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. எல்லாரும் வழக்கும் அங்க மாற்றப்பட்டிருக்கு. ஆனா கணேமுல்ல சஞ்சீவுடைய வழக்கு மாத்திரம் 5ஆம் நம்பர் நீதிமன்ற கட்டடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது.
இது எல்லாம் அந்த நேரத்துக்குள்ள நடந்து முடிந்திருக்கிறது. ஆனா கொலையாளி நேரடியா அந்த 5ஆம் இலக்க நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ளே வந்திருக்காரு. 9க்கும் போகல, 2க்கும் போகல. இந்த சந்தேக நபர், அதாவது நேற்று கொலை அல்லது துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் ஏற்கனவே பலதரப்பட்ட குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுது. ஆனா இதுவரைக்கும் அவர் நேற்று துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அவர் புத்தளம் பாலாவி வரைக்கும் போகும் வரைக்கும் அவர் கைது செய்யப்படலை. ஏன் இது தொடர்பான விசாரணைகள் அவருக்கு முன்னு நடக்கல? ஏன் அவர் கைது செய்யப்படலை? நீதிமன்றத்துக்குள்ள துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் காரணமாகவா உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார்? வேற எங்கேயும் நடந்திருந்தா அது கணக்கெடுக்காம விடப்பட்டிருக்குமா வளமை போல? இதற்கான உங்களுடைய பதில் என்ன? அது மட்டும் இல்லாம மேலதிகமா தேசிய பாதுகாப்பு பற்றியும் அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்கிறது இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அது தொடர்பான பதில், உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லியும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கான பதில அமைச்சர் இவ்வாறு சொல்லியிருந்தாரு. ලංකාවේ පසුගිය කාලයේ සිදු කරන ලද සියලුම ඝාතනවල සැකකරුවන් තවමත් මුළුමනින්ම අත්අඩංගුවට අරගෙන නැහැ. සමහර ඝාතකයින් ලංකාව ඇතුළට ඇඳමින් ඉන්නවා, සමහර ඝාතකයින් රටින් පිටව ගිහලා තියෙනවා. அதாவது இலங்கையில கடந்த காலங்கள்ல பலதரப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன் கடந்த ஒரு 2 நாளைக்கு முதல்லயே அப்பா சின்ன 2 குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் கடந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கு. ஆனா எல்லா குற்றவாளிகளையும் இதுவரையில கைது செய்ய முடியாம தான் இருக்கு. ஆனா விசாரணைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது, விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இது நடந்திருந்தாலும் அண்மை நாட்களை நீங்க பார்த்திருப்பீங்க. என்னதான் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றிருந்தாலும் கடந்த கால குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் இந்தியாவிலிருந்து, துபாயிலிருந்து, ஏன் நேற்றும் இந்தியாவிலிருந்து பலர் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டாங்க. இந்த மாதிரி பல கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே இது தொடர்பான விசாரணைகள் எல்லாமே தொடர்ச்சியா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணைகள் எல்லாமே ஒவ்வொரு கட்டங்கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது. இதுவரைக்கும் நடந்த விசாரணைகள் தொடர்பான மேலதிகமான முக்கியமான தகவல்களை நாளைய நாள்ல மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பார் அப்படின்ற மாதிரியும் පුද්ගලයන් ගණනාවක්ගේ සහය මේකට ලබා ගන්න පුළුවන් කමක් තියෙනවා. ඒ පිළිබඳව ඔහුගේ දුරකථන ඇමතුම් ආදී සියලු විමර්ශන ලක් කරමින් තිබෙනවා. ඒ සම්බන්ධයෙන් දැනට පවතින විමර්ශන තත්ත්වය පිළිබඳව හෙට උදෑසන මහජන ආරක්ෂා අමාත්‍යවරයා පාර්ලිමේන්තුවේ විශේෂ ප්‍රකාශ කරනවා. මම හිතන්නේ ඒකන සියලුම තොරතුරු කියන්න පුළුවන්කම ලැබෙයි කියලා. එතනින් එහාට අපි විමර්ශන සිදුවන ආකාරයට සහ විමර්ශනයට බාධාවක් නොවන ආකාරයට ඔබට ඒ තොරතුරු ලබා දෙන සූදානම්. பலதரப்பட்ட காரசாரமான சரமாரியான பல கேள்விகள் அமைச்சரிடம் கேட்கப்பட்டது. முடிந்த அளவு அதுக்கான பதிலை அவர் சுருக்கமாக வழங்கியிருந்தார். காரணம், மேலதிகமான தகவல்களை வழங்க முடியாம இருக்கு. காரணம் என்னன்னா, இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற தீவிரமான விசாரணைகள் இந்த மணித்தியாலங்கள்ல இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால அது முடிவுக்கு வந்தது பிறகு சரியான தகவல்களை வழங்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அது பாதுகாப்பு அமைச்சு அல்லது மக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து வரும் தகவல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பெயர் தொடர்பான விஷயம். நேற்று போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருந்த அவசரப்பட்டவர் வெளியிட்டாரா, அந்த பெயரை வெளியிட்டாரா, ஆராயா வெளியிட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது. ஆனா அதற்கும் அமைச்சர் பதில் சொல்லியிருந்தார். அவருக்கு 2-3 பெயர்கள் இருக்கு. அதுல எந்த பெயர்ல அவர் சரியான பெயர், அவருடைய பிறப்பு சான்றிதழ்ல என்ன பெயர் இருக்கு அப்படின்ற விஷயம் கூட இப்பொழுது தேடப்படுகிறது. அதோடவான விவரங்களையும் நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரியும் அமைச்சர் இன்றைய நாள்ல சொல்லியிருக்காரு. මෙම පුද්ගලයා නම් කීපකින් පෙනීදලා තියෙනවා. ඔහුගේ නීතිඥ හැඳුනුම්පතේ තිබෙන්නේ කොඩිකාරගේ කසුන් ප්‍රභාත් නිශංක කියන නම. ඒ වගේම ඔහු මොහොමඩ් අස්මාන් ෂෙරිෆ් ඩීන් කියන නමින් පෙනීදලා තියෙනවා. ඊට අමතරව ඔහුගේ ජාතික හැඳුනුම්පතේ සඳහන් වෙන්නේ සමිඳු දිල්ෂාන් පියුමංග කදනාරච්චි කියන නම. විමර්ශනවලදී තමයි ඔහුගේ ජාතික හැඳුනුම්පතේ සඳහන් නම තහවුරු වුණේ. නමුත් මේ නම් කීපයකින් පෙනීදලා තිබෙන බව දැනට වාර්තා වෙනවා. තවත් නම්වලින් පෙනීදලා තියෙන්නත් පුළුවන්. නමුත් මේක තමයි මට දැනට කියන්න තිබෙන්නේ. ඔහුගේ ජාතික හැඳුනුම්පතේ තිබෙන නම, ඔහු දැනට නීතික හැඳුනුම්පතේ පාවිච්චි කරලා තියෙන නම සහ ඔහු භාවිතා කරපු තවත් නමක්. அதோட மக்கள் மத்தியில அல்லது சமூக வலைதளங்கள்ல செய்திகள்ல பேசப்படுகின்ற விஷயம், அரசாங்கம் என்ன நடவடிக்கை அடுத்து எடுக்க போகிறது, அரசாங்கம் பாதுகாப்பு தொடர்பாக என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க, என்னென்ன விஷயங்களை கையாள போறாங்க அப்படின்ற கேள்வி, அதுக்கான பதில் அரசாங்கத்திடம் கேட்கப்படுகிறது. குறிப்பா அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு எந்த மாதிரி இருக்க போகுது. காரணம், இப்ப இந்த காலங்களில் பாதுகாப்பு மிக மிக குறைவாக தான் இருக்கு. அது குறைக்கப்பட்டது. இந்த அரசாங்கத்தை அந்த செலவினங்களை குறைக்கிறது, பாதுகாப்பு அதிகமாக தேவையில்லை, வாகன போக்குவரத்து போகும்போது பெரிய அளவான ஸ்கவுட் தேவையில்லை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இன்றைய நாளில் எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரியான சம்பவங்களால உயிரிழந்தா அல்லது சுட்டுக் கொல்லப்பட்டா அதுக்கு பொறுப்பு சபாநாயகர் தான் அப்படின்ற மாதிரி தான் இன்றைய நாளில் அவருடைய உரையில் இருந்தது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள், இந்த மாதிரி முக்கியமான அரச அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், இராணுவ தளபதிகள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கான பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் என்ன முடிவுகளை அடுத்து எடுக்க போகுது அப்படின்ற பல கேள்விகளும் இப்பொழுது எழுப்பப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் தான் இன்றைய நாளில் இந்த
நேற்றைய சம்பவம் தொடர்பான மேலதிகமான தகவல்களாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.